தனித்தே களமிறங்கும் தாவிகா. தமிழக அரசியல் களம் தேர்தலை முன்னிட்டு சூடு பிடிச்சிட்டு வரக்கூடிய நிலைமையில நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. ரொம்ப நீண்ட நாட்களாகவே எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு வரவிருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் தனித்தே போட்டியிட போவதாக விஜய் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுபோக தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போவதாகவும் உறுதியாகியிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. இப்படி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலைமையில நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்திருக்கு. இதனால முக்கிய அரசியல் கட்சிகள் எல்லாமே தங்களுடைய தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான அணியும் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பணிகள்ல முழு வேகத்துல முழு மூச்சா ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் சீமான் ஏற்கனவே தனித்து போட்டியிடுறதாக அறிவித்து வேட்பாளர்களையும் வெளியிட்டிருக்காரு. இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து அரசியல் வட்டாரங்கள்ல நீண்ட நாட்களாகவே ரொம்ப ஆர்வம் நிலவிட்டு இருக்கு. கட்சி தொடங்கிய நாள்ல இருந்தே விஜய தங்களுடைய கூட்டணியில சேர்க்கிறதுக்கு பல தரப்பினருமே முயற்சி செஞ்சிருக்காங்க. குறிப்பா பாஜக, அதிமுக உள்ளிட்ட அணிகளோட கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற யூகங்கள் கூட தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா சில கட்டங்கள்ல காங்கிரசுடன் இணையும் வாய்ப்பும் கூட பேசப்பட்டுச்சு. அதுபோக விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் தாமதமாச்சு. கரூர் நெரிசல் வழக்குல சிபிஐ விசாரணை மாதிரியான விவகாரங்கள் மூலமா அவருக்கு அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுச்சு. இதன் காரணமாக அவர் டெல்லி செல்லும்போது பாஜக தலைவர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற யூகங்களும் இருந்துச்சு. ஆனா இத்தகைய எல்லா யூகங்களுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இப்ப அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. சென்னை பட்டினப்பாக்கத்துல நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் இந்த தேர்தலில் தனித்தே போட்டியிட போறோம். அனைவரும் தங்களுடைய தொகுதிகளில் களப்பணியை தீவிரப்படுத்துங்க. விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். மாநிலம் முழுக்க நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன். இந்த தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு விஜய் உறுதியோட தெரிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்புக்கு அப்புறமா கட்சியுடைய தலைமை அலுவலகமான பனையூர்ல பரபரப்பு அதிகமாகிருக்கு. இதையடுத்து கட்சி நிர்வாகிகள் தேர்தல் பணிகள்ல முழு வேகத்தில் இறங்கியிருக்காங்க. முக்கியமாக சென்னை நகரில் பல தொகுதிகளில் கட்சியுடைய முன்னணி முகங்கள் களமிறங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. அதன்படி பார்த்தா பெரம்பூர் தொகுதியில விஜய் தானே போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்ப கசிஞ்சிருக்கு. அதே மாதிரி வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா, தீநகர் தொகுதியில ஆனந்த் உள்ளிட்டோர் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா பல மாவட்ட செயலாளர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழக அரசியல்ல இந்த முறை 4 முனை போட்டி உறுதியாகி இருக்கு. பாரம்பரியமாக ஆட்சியில் இருந்த கட்சிகளுக்கும் புதிய அரசியல் சக்திகளுக்கும் இடையிலான போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. ரொம்ப குறிப்பா வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தொகுதியும் கடும் போட்டியை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. 1967ஆம் ஆண்டுடைய அரசியல் மாற்றத்தை மாதிரியே 2026ஆம் ஆண்டு தேர்தலும் கூட ஒரு புதிய வரலாற்று உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. மக்களாகிய நீங்க தான் சொல்லணும், மாற்றம் உருவாகுமா?